ஹாய் டாக்டர் ஸ்வாக். ஸோ வெல்கம். என்ன ரொம்ப நாளாக வீடியோ வரலன்னு நீங்கள் ஏங்கினதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஸோ காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து மீன் சமைக்க போகிறோம். ஸோ அதை எப்படி சமைக்க போகிறோம், கூட யார் யாரெல்லாம் வந்து சமைக்க போகிறோம், என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, இல்லை போராக போக போதான்னு எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம யார் யாருன்னு போய் பார்க்கலாம். சச்ச நேச்சர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நேச்சரில் சமைக்கணுன்றது ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டிங், ஒரு டோபமைன் மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆனா இது நம்ம 2 பேரால மட்டும் முடியாது. யார் அந்த 2 பேர்? ஒன்று ஸ்வாக் மதன், இன்னொன்று ஸ்வாக் ஆஃபீஸ். ஸோ இப்போ நம்ம வந்து பல ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு ஃப்ரெண்ட் நம்பர் 1 இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். வாங்க போகலாம். இவர் தான் ஸ்வாக் சோமா. இவர் தான் நம்மளோட வெஜ் டீம்ல இருக்காரு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. வெஜ் என்ன வேணுமோ இவர் எல்லாமே வந்து சமைச்சு கொடுக்கும். ஸோ இப்போ ஃப்ரெண்ட் நம்பர் 2 இவர் தான் ஸ்வாக் சாரு. இவர் வந்து சரியான ஃபன் மெட்டீரியல். இவர் ஃபன் பண்ண மாட்டாரு, இவரை வச்சு எல்லாரும் ஃபன் பண்ணுவாங்க. இவர் ஒரு அருமையான சமையல்காரர். இந்த சிக்கன் நான்வெஜ் எதுனாலும் இவர் சூப்பரா சமைப்பாரு. இவரும் நம்ம ஸ்குவாட்ல கண்டிப்பா. இப்போ நம்ம அடுத்த ஸ்வாக் மெம்பரை பார்க்க போறோம். ஸோ வெல்கம். இவர் தான் நம்ம ஸ்வாக் நவீன். எஸ், இவர் வந்து கன்னி பெண்கள் மனசுல எப்பவுமே வந்து ஒரு பூ போல பூத்து இருப்பாரு. மூடிட்டு இருக்க மாட்டேடா, உன் சூத்தறுத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன் மரியாதையா. இவரும் நமக்கு வந்து தேவையான மசாலா அது இது என்னென்ன பொருள் வேணுமோ இவர் தான் அது வந்து டோட்டலா டேக் ஓவர் பண்ண போறாரு. ஸோ இப்போ நம்ம அடுத்த மெயின் மெம்பரை பார்க்க போறோம். லெட்ஸ் வி வெல்கம் டாக்டர் கலீஃபா அண்ட் ஃபன் மேக்கர் ஸ்வாக் கலீஃபா. இவரை மாதிரி ஃபன் பண்ண யாராலுமே முடியாது. அண்ட் இவரு தான் நம்ம டீமோட மெயின் குக். இவர் தான் நமக்கு வந்து குக் பண்ண போறாரு. ஸோ நம்ம ஃபைனல் மெம்பரை பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் வி வெல்கம் ஃபார் வாத்தி. ஸோ இவரு தான் வந்து ஒரு குட்டி புள்ள, எப்பவுமே சாக்லேட் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹம்பிளா கியூட்டா இருப்பாரு. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க, இதுக்கு என்ன இது. ஸோ இவரும் நம்ம டீம்ல ஒரு மெம்பரா இருக்காரு. ஸோ வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் சமைக்க. ஸோ இப்போ நம்ம ஃபைனல் மெம்பருக்கு அப்புறம் ஒரு செல்ல தம்பியை பார்க்க போறோம். இவன் தான் அஸ்வின், நம்மளோட தம்பி. வா மச்சான் வா, உள்ள வாடா, இது நம்ம வீடுதான், பயப்படாம வா. என்ன பயப்படுறா, இது நம்ம வீடுதான். வந்து இவன் தான் வந்து ஒண்டியாலாம் நமக்காக பண்ண போறான். ஸோ அஸ்வின் ஹாய் சொல்லு. ஹாய். சரி வாங்க, இப்போ நம்ம எல்லாருமே குரூப்பா சேர்ந்து தான் சமைக்க போறோம். ஆனா என்ன சமைக்கிறது? வாங்க நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணுவோம். நம்ம குக்கிட்ட கேட்கலாம் வந்து ஃபர்ஸ்ட். ப்ரோ, இப்போ நம்ம வந்து என்ன சமைக்க போறோம்? இந்த கிளைமேட்டுக்கு நீங்க பாருங்க, என்ன சமைச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, அதை வந்து உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. நம்ம என்ன சமைக்க போறோம்னா, என்ன சமைக்க போறோம்னு ஃபர்ஸ்ட் தெரியல. ஆனா இப்ப நம்ம பாய்ஸ் வந்துட்டு தூண்டில இப்பதான் போட்டிருக்காங்க, அதுக்கு இப்பதான் ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஆமா, நம்ம போயிட்டு அவங்க மீனை பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம மீன் சமைக்க போறோம். மீனை பிடிக்கல அப்படின்னா அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் யோசிக்க போறோம். இதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம மீன் பிடிக்கிறதுக்காக வந்து மெயினாக தேவையானது என்ன அப்படின்னு கேட்டதுக்கு புழு வேணும்னு சொல்லியிருக்காங்க. தூண்டில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து புழு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்கன்றதை நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ இதுதான் நம்ம போயிட்டு இருக்க வழி. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. வெல்கம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ பாருங்கள், சச் எ லவ்லி பிளேஸ். ஸோ அவ்வளோ பீஸாக இருக்குது. மைண்டில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கண்டிப்பாக போயிடும். நீங்கள் இந்த இடத்த மட்டும் பாருங்கள். ஸோ அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே பார்க்குறோம். அவங்க வந்து புழு பிடிச்சிட்டு இருக்காங்க. வாங்க, புழு ஏதாச்சும் மாட்டிச்சா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு போய் கேட்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். புழு கிடைக்கலையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நல்ல ஈரமான